மின்சார விளக்கு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் சூரியனை நம்பி வாழ்ந்தனர். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீடுகள் எண்ணெய் விளக்குகள் அல்லது மெழுகுவர்த்திகளால் ஒளிரூட்டப்பட்டன. தெருக்கள் இருட்டாக மாறின. இரவில் படிப்பது, வேலை செய்வது அல்லது கல்வி கற்பது கடினமாகவும் இருந்தது. இது பல நூற்றாண்டுகளாக இயல்பான வாழ்க்கையாக இருந்தது. மின்சார விளக்கு ஒருவரால் செய்யப்பட்ட ஒற்றை கண்டுபிடிப்பு அல்ல. அது பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் ஒரு சிக்கலை தீர்க்க முயன்றதன் விளைவாகும். மின்சாரத்தை பயன்படுத்தி நிலையான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஒளியை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் அந்த சிக்கல். 1880ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ஹம்ப்ரி டேவி முதல் மின்சார ஆர்க் விளக்கினை உருவாக்கினார். இது கார்பன் தண்டுகளின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் உருவாக்கப்பட்டது. இது பிரகாசமான ஒளியை உருவாக்கியது, ஆனால் அது மிகவும் தீவிரமானதாகவும் இரைச்சலாகவும் அன்றாட பயன்பாட்டிற்கு நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும் இருந்தது. அடுத்த பல தசாப்தங்களில் கண்டுபிடிப்பாளர்கள் மின்சார விளக்குகளை பாதுகாப்பானதாகவும் நீண்ட காலம் உழைப்பதாகவும் மாற்ற உழைத்தனர். பல்பின் ஒளிரும் பகுதியான ஃபிலமெண்டிற்கு சரியான பொருளை கண்டுபிடிப்பதே முக்கிய சவாலாக இருந்தது. இது பல்ப் சூடாக்கப்படும் போது ஒளிரும் பகுதியாகும். பிரிட்டிஷ் இயற்பியலாளர் ஜோசப் ஸ்வான் 1870ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கார்பன் ஃபிலமெண்ட் மூலம் இதில் வெற்றி கண்டார். ஏறக்குறைய அதே நேரத்தில் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசன் வெற்றிட கண்ணாடி குமிழில் கார்பனாக்கப்பட்ட மூங்கில் ஃபிலமெண்டை பயன்படுத்தி ஒரு நடைமுறைக்கு உகந்த பல்பை உருவாக்கினார். அவரது வடிவமைப்பு 1000 மணி நேரத்திற்கும் மேலாக ஒளிரக்கூடியதாக இருந்தது. எடிசன் ஒரு சிறந்த பல்பை மட்டும் உருவாக்கவில்லை, அதைச் சுற்றி ஒரு முழுமையான மின்சார அமைப்பையே அவர் உருவாக்கினார். மின் உற்பத்தி, மின் விநியோகம், வயரிங், சுவிட்சுகள் மற்றும் சாக்கெட்டுகள் என வீடுகளுக்கும் தெருக்களுக்கும் மின்சார ஒளியை கொண்டு வருவதை சாத்தியமாக்கியது. 1880ஆம் ஆண்டிற்கு பிறகு நியூயார்க் போன்ற நகரங்கள் மின்சார தெருவிளக்குகளை பயன்படுத்த தொடங்கின. மேலும் வீடுகள் எரிவாயு விளக்குகளுக்கு பதிலாக மின்சார பல்புகளை பொருத்த தொடங்கின. பல்புகள் தொடர்ந்து மேம்பட்டது. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்கள் கார்பனுக்கு பதிலாக வந்தன. ஃப்ளோரசன்ட் குழாய்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பின்னர் CFLகள் பயன்படுத்தப்பட்டது. இப்போது LEDகள் உலகை ஆள்கின்றன. இவை மிகவும் திறமையானவை மற்றும் நீண்ட காலம் உழைப்பவையாக இருக்கின்றன. மின்சார விளக்கின் கண்டுபிடிப்பு அறைகளை பிரகாசமாக்கியது மட்டுமல்ல, அது நகரங்களை பாதுகாப்பானதாக மாற்றியது, மேலும் நவீன உலகிற்கு சக்தி அளிக்க உதவியது.